ஹலோ கைஸ், நம்ம பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு 100 முட்டை ஃபுல்லி ஆட்டோமேட்டிக்கு இன்குபேட்டர் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா டபுள் கண்ட்ரோலரில் ரன் பண்ணுற மாதிரி நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். கஸ்டமர் டபுள் கண்ட்ரோலரில் கேட்டிருந்தாங்க, அவங்களுக்காண்டி நம்ம 2 கண்ட்ரோலர் வச்சு நம்ம ரெடி பண்ணி இருக்கோம். இதில் பார்த்திங்கன்னா ஒரு கண்ட்ரோலர் ஃபெயிலியர் ஆனால் கூட அனதர் கண்ட்ரோலர் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். அது மாதிரி பார்த்திங்கன்னா காடை முட்டையும் இதில் வச்சுக்கலாம், கோழி முட்டையும் வச்சுக்கலாம், வாத்து, வான்கோழி, கின்னி கோழி எல்லா முட்டையுமே இதில் வச்சுக்கலாம். வாங்க இதில் என்னென்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்றத ஒன்று ஒன்றா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட உள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் உங்களுக்கு போடக்கூடிய வீடியோலாம் ஒன்று ஒன்றா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க இப்போ பார்க்கலாம் ஒன்று ஒன்றா. இது பார்த்திங்கன்னா ஹியூமிடிட்டி ஈரப்பதம் செக் பண்ணுற ஹியூமிடிட்டி மீட்ரு கொடுத்துருக்குறோம். அடுத்து பார்த்திங்கன்னா டெம்பரேச்சர் கண்ட்ரோலரு 2 கொடுத்துருக்கோம். சப்போஸ் இந்த கண்ட்ரோலர் ஃபெயிலியர் ஆனால் கூட இந்த கண்ட்ரோலரில் நீங்கள் ரன் பண்ணிக்கலாம். இதுவும் நம்ம ஒயரிங்லாம் உள்ளே பண்ணியிருக்கோம். ஜஸ்ட்டு அந்த கண்ட்ரோலரை நீங்கள் ஆன் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பார்க்குறீங்க, வெளிலேருந்து பார்க்குற மாதிரி மிரர் எல்லாமே நம்ம கொடுத்துருக்கோம். ப்ளைவுட் மாடல் தான், பட்டி பார்த்து நம்ம 2 கோட்டு பெயிண்ட் பண்ணியிருக்கோம். அதனால் பார்த்திங்கன்னா பேக்கிங் பண்ணியிருக்கோம். நம்ம டிரான்ஸ்போர்ட்டுக்கு போட போகிறதுக்கு நம்ம பேக்கிங் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ நான் உள்ளே ஓப்பன் பண்ணி உங்களை காட்டுறேன். இதான் உள்ளே உள்ளது. இது பார்த்திங்கன்னா காடை முட்டை ட்ரே, ஒரு 3 ட்ரே நம்ம இதில் வைக்கலாம். மொத்தம் 285 முட்டை காடை முட்டை நீங்கள் இதில் வைக்கலாம். ட்ரேலாம் ரிமூவபிள் டைப் தான், நீங்கள் இந்த ட்ரேயை கூட எடுத்துக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு 2 ட்ரேக்கு தான் காடை முட்டை ட்ரேன்னா அந்த ட்ரேயை கூட நீங்கள் ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா இதே இடத்துல நீங்கள் காடை முட்டை ட்ரேயும் கோழி முட்டை ட்ரேயும் நீங்கள் இதில் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அது மாதிரி தான் நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம். அது மாதிரி பார்த்திங்கன்னா இந்த இடத்துலலாம் நம்ம ஸ்பாஞ்சு கொடுத்துருக்கோம், ஏர்லாம் வெளில போகணும், மேக்னெட் கொடுத்துருக்கோம். அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம பார்த்திங்கன்னா 6 இன்ச்சு ஏசி ஃபேனு நம்ம கொடுத்துருக்கோம். ரெபான்ன்ற கம்பெனியில் நம்ம 6 இன்ச்சு ஃபேனு பெரிய ஃபேனாகவே நம்ம கொடுத்துருக்கோம். அது மாதிரி ஹீட்ரு கொடுத்துருக்கோம். ஹீட்டரில் ரன் ஆகிற மாதிரி 100 முட்டைக்கு நம்ம பெரிய ஃபேனாகவே நம்ம கொடுத்துருக்கோம். இதுக்கு நார்மலாக ஒரு 4 இன்ச்சு ஃபேன் வச்சாலே போதும். நம்ம ஏர் ஃப்ளோ நல்லா இருக்குன்றதுக்காண்டி நம்ம 6 இன்ச்சு ஏசி ஃபேனே நம்ம கொடுத்துருக்கோம். அது மாதிரி எல்இடி பல்பு நீங்கள் வெளிச்சத்துக்காண்டி வேணால் நீங்கள் போட்டுக்கலாம். அது மாதிரி சப்போஸ் இது ஹீட்ரு ஃபெயிலியர் ஆனால் கூட நீங்கள் அந்த இடத்துல பல்பு போட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம அதில் தான் ஒயரிங் நம்ம பண்ணியிருக்கோம். ஹீட்டர் லைனில் தான் நம்ம அந்த பல்பு கொடுத்துருக்கோம். அதனால் சப்போஸ் ஓவர் ஹீட்டாக இதாகினா கூட, ஹீட்ரு போணுச்சுன்னா கூட நீங்கள் அதில் இது பண்ணிக்கலாம். அது மாதிரி பார்த்திங்கன்னா காடை முட்டை ட்ரே எல்லாமே நம்ம ரிமூவபிள் டைப் தான். நீங்கள் காடை முட்டைக்கு ஒரு 15 டேஸ் மட்டும் ஹேச்சிங் டைமு மேலே நீங்கள் ரொட்டேஷனில் வச்சுருக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் நார்மலாக இந்த இடத்துல நீங்கள் ஹேச்சிங் பேஸ்கட் கொடுத்துருவோம். இல்லை நீங்கள் நார்மலாக துணி விரித்து வச்சு நீங்கள் அதிலே வச்சு ஹேட்ச் பண்ணிக்கலாம். வாட்டர் ட்ரே ஒன்று நம்ம கொடுத்துருவோம். அந்த வாட்டர் ட்ரேயில் நீங்கள் தண்ணி ஃபில் பண்ணி வச்சா அதே போதும். அடுத்து பார்த்திங்கன்னா இது நம்ம சப்போஸ் ஓவராக வெயிட் ஏறி நம்ம முட்டை சாயக்கூடாது அப்படின்றதுக்காண்டி நம்ம அந்த இடத்துல கிளாம்ப் கொடுத்துருக்கோம். இதில் சப்போஸ் வெயிட் நம்ம கொஞ்சம் டிஸ்டன்ஸ் விட்டு தான் கொடுத்துருக்கோம். வெயிட் அதிகமானுச்சுன்னா இதில் போய் தண்ணி நின்றுக்கும். அதே மாதிரி அந்த பக்கெட் சாயும் போதும் அது மாதிரி கிளாம்ப் கொடுத்துருக்கோம். அடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இப்போ கோழி முட்டை ட்ரேயை வச்சு உங்களுக்கு நான் இதை ஒரு தடவை டில்ட் பண்ணி காட்டுறேன். எப்படி 45 டிகிரி டில்ட் ஆகுதுன்னு இருப்பாங்க. இப்போ மிஷினை ஆஃப் பண்ணியாச்சு. 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை உங்களுக்கு ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் அதுவாக ஆட்டோமேட்டிக்காக டில்ட் ஆகிக்கும். இப்போ நான் உங்களுக்கு ஆன் பண்ணி காட்டுறேன். இப்போ மிஷின் ஆன் பண்ணியாச்சு. உங்களுக்கு பேக் சைடு டில்ட் ஆகுது. ஃப்ரண்ட் சைடில் இந்த மாதிரி பார்த்திங்கன்னா டபுள் இதில் உங்களுக்கு ரொட்டேஷன் ஆகி பேக் சைடில் ஆப்போசிட் சைடில் உங்களுக்கு நின்றுக்கும். அவ்வளோதான். இதே மாதிரி தான் 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை அது ஆட்டோமேட்டிக்காக டில்ட் ஆகி ஆஃப் ஆகிக்கும். அடுத்து நான் உங்களுக்கு கோழி முட்டை ட்ரேயை வச்சு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஜஸ்ட்டு இல்லை, அந்த ட்ரேலாம் நீங்கள் ரிமூவபிள் டைப் தான். நீங்கள் ட்ரேலாம் நீங்கள் எடுத்துக்கலாம். சப்போஸ் இப்போ காடை முட்டை ட்ரே காடை முட்டை இல்லை அப்படின்னா
நீங்கள் கோழி முட்டை வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். கோழி முட்டை ட்ரை தான் 102 முட்டை கெப்பாசிட்டி. நீங்கள் ஜஸ்ட்டு நீங்கள் இப்படி வச்சுக்கலாம். அவ்வளோதான். இப்போ கோழி முட்டை ட்ரை நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஜஸ்ட்டு நீங்கள் எடுத்துகிட்டு காடை முட்டை ட்ரை ரிமூவ் பண்ணிட்டு நீங்கள் கோழி முட்டை ட்ரை இது மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம். அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை. இந்த மாதிரி ட்ரைலாம் பார்த்திங்கன்னா அலுமினியம் தான், ஹெவி அலுமினியத்தில் நம்ம கொடுத்துருக்கோம். இதையும் நான் உங்களுக்கு போட்டு ஆஃப் பண்ணி காட்டுறேன். மிஷின் இப்போ ஆஃப் பண்ணியாச்சு. உங்களுக்கு நான் இப்போ ஆன் பண்ணி காட்டுறேன். பேக் சைடு உங்களுக்கு டில்ட் ஆகும். உங்களுக்கு பேக் சைடு டில்ட் ஆகுது. அவ்வளோதான். இதே மாதிரி தான் உங்களுக்கு ஒரு நேரத்துக்கு ஒரு தடவை அது ஆட்டோமேட்டிக்காக டில்ட் ஆகும். ஓகே கைஸ், உங்களுக்கு யாருக்கு இங்கு பட்டர் தேவைன்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கேன், பார்த்து கான்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.